இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆர்டெக்கோட ஸ்டீரியோ ரிமோட் கிட்டு பேசிக் மாடல் இது. இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்னென்ன இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். இது வந்துட்டு பாட்டம் போர்டு. இந்த பாட்டம் போர்டில் இந்த ஸ்டீரியோ போர்டில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி என்னென்னு கேட்டிங்கன்னாங்க TDA 7439 3 பேண்ட் உள்ள ஐசி, அதோட 4 இன்புட் உள்ள ஐசி. 4 இன்புட்டு வந்துட்டு நம்ம ஒரு இன்புட் வந்து யூஎஸ்பிக்காகவும், மற்ற 3 இன்புட் வந்து AX1, AX2, AX3 3 இன்புட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டீரியோ அவுட்டு. இதை கொண்டு போய் டைரெக்டாக நம்ம ஆம்பில் கொடுத்துட்டா போதும். இதுக்கு ஒரு சிங்கிள் சப்ளை 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை. அதில் ஒரு ப்ராசஸர் போர்டு, ஒரு ரிமோட்டு. இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டில் உங்களுக்கு வந்து 3 பேண்டு, அதாவது பேஸ் வேரி பண்ணிக்கலாம், மிட்டு வேரி பண்ணிக்கலாம், ட்ரிபிள் வேரி பண்ணிக்கலாம், வால்யூமு, நீங்கள் இன்புட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ரிமோட்டு. இதே போர்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐஆர், அதாவது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டில் இருக்கிற ஐஆர் சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு பின்னில் கொண்டு போயிட்டு இதோட ஐஆர் அவுட்டு சிக்னல் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இங்கே பின்னாடி சால்ட்ரு பண்ணுறது ஒரு பின் கொடுத்துருக்குறோம். இதை கொண்டு போயிட்டு இதுலேருந்து ஒரு ஒயரை கொண்டு போயிட்டு நீங்கள் MP3யில் உள்ள ஐஆர் சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின்னில் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இதே ரிமோட்டு வழியாக நீங்கள் வந்து அந்த யூஎஸ்பியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் வந்து இந்த ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த யூஎஸ்பியோட வால்யூமை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம், பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பண்ணிக்கலாம், பாட்டு செலக்ட் பண்ணலாம், 1ஆவது பாட்டு 2ஆவது பாட்டு உங்களுக்கு அது செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன் பண்ணி எப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு இப்போ வந்து 12 வோல்ட் சப்ளை ஒரு அடாப்டர் வழியாக இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணோன்னே அதோட லாஸ்ட் மெமரிலாம் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ யூஎஸ்பி ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் எப்படி இதில் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்துட்டு ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஆக்ஸ் மோடில் இது லாஸ்ட் மெமரியில் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு யூஎஸ்பி கொண்டு வந்துடுவோம். யூஎஸ்பிக்கு க்ரீனில் எரியறதுனால உங்களுக்கு வந்து யூஎஸ்பி மோடில் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு வால்யூமை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்இடி, அதாவது வேரியேஷன், அதாவது ரிமோட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுவும், மற்றபடி உங்களுக்கு என்ன பண்ண அந்த ஃபங்க்ஷனுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வால்யூமை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறப்போ வால்யூம் வந்து ஃபுல்லாக இப்போ ரெட்டு பிளிங்க் ஆகிட்டு வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. திரும்ப மைனஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு, மைனஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வால்யூம். இப்போ வந்து பிளிங்க் ஆவர் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. உங்களுக்கு சவுண்டை கேட்குறப்பே உங்களுக்கு தெரியும், சவுண்டை குறையிறது ஏறுறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சவுண்டு வந்து கேட்குறப்பே உங்களுக்கு தெரியும். வித் இந்த பிளிங்க்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. இப்போ வால்யூமை ப்ரெஸ் பண்ணி மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து ட்ரிப்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ட்ரிப்பிள் வந்து ஃபுல்லில் இருக்குது, அதனால் பிளிங்க் ஆகலை. மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகாது. இது மூலயமாவே நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது பேஸ், அதே மாதிரி பேஸ் உங்களுக்கு அதே மாதிரி மிட்டு, உங்களுக்கு வாய்ஸ் வேணும் அப்படின்னா மிட்டை வந்து ஏற்றி இறக்கிக்கலாம் நீங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்புட் செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து யூஎஸ்பியில் இருக்குது. இதை வந்து நான் இப்போ வந்து இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இன்புட் வந்து இது வந்து ரெட்டாக மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஆக்ஸ் 1க்கு போயிடுச்சு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஐஆர் அவுட்டை கொண்டு வந்துட்டு நம்ம இதோட ஐஆர் சென்சார் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மில்லில் சால்வ் பண்ணியிருக்கிறோம். இது ஆக்ஸ் மோடு போனதுனால இது வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. இது வந்து பவர் ஆஃப் ஆகாது, ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு உங்களுக்கு. திரும்ப வந்து இன்புட் வந்து செலக்ட் பண்ண அடுத்த இன்புட் ஆக்ஸ். இப்போ 2 டைம் பிளிங்க் ஆகுது. அப்போ வந்துட்டு ஆக்ஸ் 2 மோடில் இருக்குது. திரும்ப ப்ரெஸ் பண்ணுறீங்க, 3 டைம் பிளிங்க் ஆகுது, ஆக்ஸ் 3க்கு போயிடுச்சு. இப்போ வந்து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. இப்போ அப்படியே கவனிங்க, நான் வந்து இப்போ வந்து யூஎஸ்பி கொண்டு வரேன். யூஎஸ்பி வந்து க்ரீனில் மாறிடுச்சு. க்ரீனில் மாறினோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி ரெட் ஆகி
உங்களுக்கு யூஎஸ்பி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இன்புட் வந்து ஆக்ஸில் இருக்குது, ஆக்ஸ் 2ல இருக்குது. இது வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பவர் ஷட் டவுன் பண்ணுறேன். பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. திரும்ப வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ரீட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக யூஎஸ்பி என்ன மோடு லாஸ்ட் மெமரிலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 டைம் பிளிங்க் ஆகி உங்களுக்கு ஆக்ஸ் 2 மோடுக்கு போயிடுச்சு. அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இது லாஸ்ட் மெமரி ஆக்ஸ் 2 3. இப்போ வந்து இன்புட்டு வந்து யூஎஸ்பி இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி யூஎஸ்பியோட வால்யூமு இப்போ நான் வந்துட்டு இந்த ரிமோட் வழியாக யூஎஸ்பியோட வால்யூம் ஏற்றி இறக்கிறேன். உங்களுக்கு அதோட ஈக்குவலைசர் மோடு பாப்பு, ராக்கு, ஜாஸு, கிளியர் உங்களுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ இதே பாட்டை நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறோம் 3, 4. இப்போ உங்களுக்கு பாட்டு வந்து டேரெக்டாக 1வது பாட்டு 2வது பாட்டுனாக்கா டேரெக்டாக 2 ப்ரெஸ் பண்ணால் 2வது பாட்டு உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. இது எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மெமரியில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ மியூட் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து மியூட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும் எல்இடி. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் மியூட்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்ப மியூட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாகவும் அட்வான்ஸாக இருக்குனுங்கிற முறையில் இது வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது. இது வெறும் ரூ. 650 நாங்கள் உங்களுக்கு தர்றோம். வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.